அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களின் ஆசிர்வாதம் எவ்வளவு முக்கியம் என்பதையும் மார்க்கண்டேயரின் அதிசய வரலாற்றை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வோம். ஒரு காலத்தில் மரபுகளும் மதிப்புகளும் வாழ்வின் மூச்சாக இருந்தன. வீட்டிற்கு பெரியவர்கள் வந்தாலே குழந்தைகள் விரைந்து சென்று அவர்களில் காலில் விழுந்து வணங்குவது இயல்பாக இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தில் அந்த மரபு மெதுவாக மறைந்து கொண்டிருக்கிறது. பெரியோர்களின் ஆசிர்வாதத்தில் உண்மையில் என்ன சக்தி இருக்கிறது என்ற கேள்விக்கு பதிலாக ஒரு அதிசய வரலாறு தான் இது. சிரஞ்சீவிகளின் மர்மம். இந்த உலகில் மரணத்தை வென்று என்றும் வாழும் சில மகான்கள் உள்ளனர் என்று நம் புராணங்கள் கூறுகின்றன. அவர்கள் அஸ்வத்தாமன், மகாபலி, வியாசர், அனுமன், விபீஷ்ணன், கிருபாச்சாரியார், பரசுராமன், மார்க்கண்டேயர். இவர்கள் சிரஞ்சீவிகள் என்று வாழும் தெய்வீக ஆவிகள். அவர்களின் ஒருவர் மார்க்கண்டேயர் பிறந்தபோது அவருடைய தந்தையான மிருகண்ட முனிவர் ஒரு கடினமான உண்மையை அறிந்திருந்தார். இந்த குழந்தைக்கு 16 வயதிலேயே மரணம். அதை நினைத்து அவர் மனம் உடைந்தது. ஆனால் ஒரு தந்தையின் இதயம் மகனை காப்பாற்ற வழி தேடாமல் இருக்குமா? ஒரு எளிய உபதேசம், ஒரு பெரிய மாற்றம் கிடைத்தது. மார்க்கண்டேயருக்கு உபநயனம் செய்தபோது அவருடைய தந்தை கூறியது ஒரு எளிய வார்த்தை: மகனே, எந்த பெரியவராக இருந்தாலும் அவர்களை கண்டவுடன் அவர்களின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொள். அது ஒரு சாதாரண உபதேசம் போல இருந்தாலும் அதுதான் அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது. மார்க்கண்டேயர் அதை முழு மனதுடன் கடைபிடித்தான். சப்த ரிஷிகளின் ஆசிர்வாதம். ஒரு நாள் அத்ரி, வசிஷ்டர், கௌதமர், காஷ்யபர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர், ஜமதக்கனி சப்த ரிஷிகள் மிருகண்ட முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தனர். அவர்களை கண்டவுடன் மார்க்கண்டேயர் தாழ்மையுடன் அவர்களின் பாதங்களில் விழுந்தான். அந்த தருணத்தில் அவர்கள் ஒரே சத்தமாக கூறினர்: தீர்காஷ்மான் பவ, நீண்ட ஆயுளுடன் வாழ்க. பின்னர் தான் அவர்களுக்கு உண்மை தெரிந்தது. இந்த குழந்தைக்கு 16 வயதில் மரணம் என்று. ஆனால் சத்தியத்தை மட்டுமே பேசும் ரிஷிகளின் வார்த்தை எப்படி பொய்யாகும்? பிரம்மாவின் ஆசிர்வாதமும் இந்த நிலையில் சேர்ந்தது. இந்த சிக்கலை தீர்க்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து பிரம்மாவின் உலகத்திற்கு சென்றனர். மார்க்கண்டேயரும் அவர்களுடன் சென்றான். அங்கே சென்றதும் அவன் பிரம்மாவின் பாதங்களில் விழுந்து வணங்கினான். பிரம்மாவும் அவனை ஆசிர்வதித்தார். தீர்காஷ்மான் பவ. ஒரு பக்கம் 16 வயதில் மரணம் என்ற விதி, மற்றொரு பக்கம் பல பெரியோர்களின் ஆசிர்வாதம். இவை இரண்டும் மோதிய போது ஆசிர்வாதம் வென்றது. பெரியோர்களின் வார்த்தையை காப்பது பரம்பொருளின் கடமை அல்லவா? மார்க்கண்டேயரின் 16 வயது வந்தது. காலன் யமன் அவனை அழைக்க வந்தான். அந்த நேரத்தில் மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை அணைத்து கொண்டு பக்தியுடன் பிரார்த்தித்தான். அந்த தருணத்தில் சிவபெருமான் நேரில் தோன்றி காலனை காலால் உதைத்து தடுத்தார். மார்க்கண்டேயரை காப்பாற்றி அவருக்கு ஒரு அரிய வரம் அளித்தார்: நீ என்றும் 16 வயது சிரஞ்சீவியாக வாழ்வாய். இந்த நிகழ்வு நமக்கு சொல்லும் உண்மை என்ன? பெரியோர்களின் ஆசிர்வாதம், தாழ்மையான வணக்கம், பக்தி இவை சேர்ந்து விதியை மாற்றும் சக்தி உடையவை. நமது பாரம்பரியம் ஒரு பாதுகாப்பு அரண். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே தம்மை விட பெரியோர்களை கண்டால் அவர்களில் காலில் விழுந்து வணங்கும். அப்படியானால் நாம் வயதில் பெரியவர்கள், ஞானத்தில் உயர்ந்தவர்கள், அனுபவத்தில் சிறந்தவர்கள், அவர்களை வணங்குவது ஒரு மரபு மட்டுமல்ல, அதை நம்மை காக்கும் அரண். ஒரு சிறிய வணக்கம், ஒரு உண்மையான ஆசிர்வாதம் நம் வாழ்க்கையை காப்பாற்றலாம், பாதையை மாற்றலாம், தலையெழுத்தையே மாற்றலாம். ஆகவே நாமும் நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாமும் பெரியோர்களை பார்க்கும் பொழுது அவர்களில் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க வேண்டும். நம்மை பார்க்கும் பொழுது குழந்தைகளும் அதை தானாகவே செய்ய தொடங்குவார்கள். நன்றி. நற்பவி.